ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, ரிலேட்டிவ் வீட்டுக்கு தாங்க நாங்கள் போகிறோம். இப்போ எதுக்காக நாங்கள் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து சாமி கும்பிட்றாங்க. ஸோ எல்லார் ஃபேமிலியிலேருந்து வருவாங்க. ஸோ நாங்களும் போய் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க எங்கள் ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா இருந்து மீட் பண்ணி. ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃபுல்லாக இந்த விளாகை நீங்கள் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து நான் வீட்லேயே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ, பனானா, மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்து பேக்கில் வச்சுட்டேன். லாஸ்க்கு வாட்டர் பாட்டில், ஃபீடிங் பாட்டில், ட்ரெஸ் எல்லாமே வந்து 1 by 1 எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வேறு வந்து டைம் ஆகுதுமா போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இருங்கன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக தாங்க கிளம்பிட்டே இருந்தேன். பால் வந்து அங்கே நாத்தனார் வீட்டில் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. அங்கே காசிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த வீக்கெண்ட் வந்தால் பசங்க ஜாலியாக இருக்கா இல்லைன்னு தெரியலங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஜாலியாகிடும். ஹஸ்பண்ட் எப்போ நம்மளை வெளியே கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக காத்துட்டே இருப்பேன். நம்மளும் வந்து வீக் ஃபுல்லாக வீட்லேயே இருக்கோங்க. 4 செவத்துக்குள்ளேயே இருக்கும். இதே ஒர்க், அதே ரொட்டீன், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப போர் அடிச்சிடும் எனக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆகிடும். நமக்குன்னு ஒரு 1/2 hour கிடைக்காதான்னு சொல்லிட்டு நான் ஏங்காத நாளே கிடையாதுங்க. இருந்தாலும் எனக்கு எப்போவுமே ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஈட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஷாப்புள்ள தாங்க போனேன். என்னோட இப்போ என் ஐஸ்கிரீம் பார்த்துட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் மம்மின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சு கேட்டுட்டு இருந்தான். அவங்க டேடி வேண்டாம், வரும்போது சாப்பிட்லாண்டான்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. ஒரு வழியாக அவனை கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழி கொண்டு வந்துட்டோங்க. அப்புறம் என்ன ஸ்வீட் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. சரி ஓகே, எதனா செலக்ட் பண்ணி வாங்குமான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஒரு வழியாக வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே நாங்கள் கரெக்ட் டைமுக்கு அங்கே போயிட்டோங்க. நாங்கள் போய் தாங்க அங்கே சாமியை கும்பிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாரையும் பார்த்துட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எல்லாருமே ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. குட்டி பையனை வந்து அவங்க அத்தை வந்து நடக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவனுக்கும் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி விளையாடிக்கிட்டே இருந்தான், நடந்துக்கிட்டே இருந்தான். நேரம் தாங்க அப்படி இப்படி விளையாடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அழ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அவருக்கு வந்து தூக்கமும் வந்துடுச்சு. சரி இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து மிருதங்கம் வாசிப்பாங்க. இது வாசிக்கிறது வந்து என்னோட ஹஸ்பண்டோட தம்பி தாங்க. நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. எல்லாரும் உட்காந்து அழகாக பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் பாட்டெலாம் பாடிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு ரொம்ப ஜாலியாக தாங்க இருந்தாங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஒன்றா இருந்தோன்னா அந்த இடமே அவ்வளோ கலகலன்னு இருக்குங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் இருந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால் அங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியலங்க. ஏன்னா குட்டி பையன் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு தாங்க நான் உள்ளே போயிட்டேன். என்னோடய பையன்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப பசி வந்துடுச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிடுதாங்க உட்காந்துட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. குட்டி பசங்க எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் என்னோடய பையனுக்கு மட்டும் ஹஸ்பண்ட் தாங்க ஊட்டி விட்டாங்க. எங்கே போனாலும் என் ஹஸ்பண்டுக்கு இந்த ஒரு டியூட்டி தாங்க. ஏன்னா என்னுடைய பையன் வந்து அவனை எடுத்து சாப்பிட மாட்டான். இன்னமும் நாங்கள் தாங்க ஊட்டி விட்டுட்ருக்கோம். அங்கே இருக்கவங்க எல்லாம் திட்டினாங்க, இன்னமும் ஊட்டிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் சாப்பிட்டு வரதுக்குள்ளார குட்டி பையன் வேற எழுந்துட்டாங்க. அவனை வேற தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி நான் சாப்பிட்டுட்டு அவனுக்கும் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் ஃப்ரீயாக முடியும். அவனுக்கு என்னன்னு தெரியலங்க, இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்று தாங்க தட்டி தட்டி விளையாடிக்கிட்டே இருந்தான். கூப்பிட்டாலும் திரும்பி கூட பார்க்கல. ரோட்டில் போகிறவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருந்தான். ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. எங்கள் வீட்டில் வந்து அந்தளவுக்கு ஸ்பேஸ்லாம் இல்லைங்க. அவன் விளையாடுற அளவுக்கு வீட்டுக்குள்ளே மட்டும்தான் விளையாட முடியும். வெளியில் அந்தளவுக்கு விளையாட முடியாது. விடுங்கடா சாமின்ற அளவுக்கு அந்தளவுக்கு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். சரி பக்கத்துலேயே வந்து நாத்தனார் வீடு இருக்குது. சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் நடந்து தாங்க போயிருந்தோம். போயிட்டு எல்லோரும் பேசிட்டு கொஞ்சம் நேரம் குட்டி பசங்களை விளையாட விட்டுட்டு ஒரு 6:30 போல் தாங்க நாங்கள் வந்து கிளம்புனோம். என்னோடய பையன் வந்து எனக்கு ரொம்ப தூக்கம் வருது மம்மி, வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தான். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப ஆட்டம் தாங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, ஓடிட்டு ஆடிட்டு. கண்டிப்பாக சாருக்கு தூக்கம் தான் வந்திருக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். போகும்போது பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு கேட்டான். சரின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்ல பிரியாணி வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு குட்டி பையனுக்கும் நான் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு 2 பேரையும் தூங்க வச்ச பிறகு தாங்க எங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனே ஆகும். அப்புறம் நானும் ஹஸ்பண்டும் வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. எங்கள் ஃபேமிலியில் எல்லாரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க. உங்கள் ஃபேமிலியில் நீங்களும் இப்படி இருப்பீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.